தினேஷு, கணேஷுக்கு கால் நல்லா ஆகிறதுக்கு மெட்ராஸில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கான். கொஞ்சம் நிறைய தாண்டா செலவாகும், பணம் இருந்தால் தரியா என்று கேட்டாள் அம்மா தினேஷிடம். தினேஷ் நல்ல பிள்ளை தான் பாவம். ஆனாலும் அவனுக்கும் திருமணமாகி மனைவி 2 குழந்தைகள், மறுபடியும் அவளுடைய மனைவி உண்டாகியிருக்கா. மறுபடியும் மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது. அவன் ஒரு சாதாரண நடுத்தர வகுப்பு மனுஷன்தான். அம்மாவுக்கோசரம் தம்பிக்கும் அவன் நல்ல வைத்தியம் பண்ண தான் பண்ணுறான். ஆனால் அந்த தம்பிக்கு கால் சரியாகவே ஆகாது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அம்மா முகத்துக்கோசம்தான் இப்போ அவன் காசு கொடுத்துட்டு கனவிய. சின்ன வயசுலேயே ஒரு கால் இளம்பிள்ளை வாதத்தினால சுரிஞ்சே போச்சு அவனுக்கு. ஒரு கால்லாம் ஒன்று கால் கொஞ்சம் அப்படியே கால் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த கால் ரொம்ப பயன்படாது. இதுக்காக தினேஷும் ஆரம்ப காலங்கள்லாம் 15 வயசு 18 வயசு 20 வயசாக இருந்த போதெல்லாம் கூட அப்பா இல்லாத குறை தெரியாமல் அம்மாவுக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் நிறையவே தான் அவன் பண்ணோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஓரளவு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட எப்படியாவது வெள்ளைக்காக்கா பறந்துடாதா, எப்படியாவது இந்த பிள்ளையும் அந்த பிள்ளை மாதிரி நடக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவங்க சொன்னாங்கடா, மெட்ராஸில் இருக்கான், அந்த ஆஸ்பத்திரியில் போனால் நிச்சயமாக அவன் கால் நன்னாயிடுமாண்டா, இந்த ஒரு மாட்டான்டா அப்படின்னு 1008வது முறையாக கேட்டுட்டு இருந்தா. ஏன்னா 1008 முறைக்கு மேலே அவனுக்கு அந்த பையன் அவனுக்கு வைத்தியம் பண்ணியிருக்கான். அது ஒன்றும் பயன் இல்லை. இருந்தாலும் இப்போ அவனுக்கு வந்த கோபம் என்ன அப்படின்னா, அவன் ஆஃபீஸில் அவன் மேலே ஒரே கம்ப்ளைண்ட்டு. நிறையா பண்ணலாம், தன்னா பண்ணலை, வேலையை விட்டு நீக்கிடுவேன், ஓட்டிடுவேன் அப்படின்னு. வீட்டிலையா குழந்தையும் குட்டியோ ராவும் பகலும் அழையிறது பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். மனைவியாக 10 மாத பிள்ளைத்தாச்சு, அவளால் ஒன்றும் பண்ண முடியல. கூட மாட அம்மா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு தர அளவையே வீட்லேயும் அவனுக்கு ராவும் பகலாம் முழிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆஃபீஸில் வேலை செஞ்சும் அங்கே திட்டு, பணம் காசும் குறைவு, நடத்துகிற குடும்பம். கைக்கு கையில் காசு எடுத்தால் வாயில் நான் சோத்தை தின்னா கரைஞ்சி போகிறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட கஷ்டத்தில் எப்போவுமே இந்த பிரச்சனைகள்னு வந்தாலே டாக்டர்கிட்ட போகணும் வைத்தியம் பண்ணணுன்னால 1 நாள் 2 நாளோடு அதெல்லாம் நிற்காது. அதில் பலன் இருந்தாலாவது செய்யலாம். பலனே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது காசு செலவழிச்சுப்பானே அப்படிங்கிற கோவம் அவனுக்கு எகிரி போயிடுது. அன்றைக்கி என்ன பண்ணான், அப்படியே ஒரு 3000 ரூபாயை விட்டு மூஞ்சியில் கடாச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டு பொறுக்கிக்கோ, என்ன வேணா பண்ணு, பணம் தானே வேணும், போ அப்படின்னு. அவன் நொண்டியாக தான் இருப்பான், எதை பண்ணாலும் அப்படின்னு பூசை போட்டான். கணேஷோட முகம் வாடி போச்சு. அவனுக்கு தன் நிலைமை தெரியும், தான் நொண்டி தான், தன்னால் ஒன்றும் முடியாது தான் தெரியும். இருந்தாலும் அண்ணா வாயில் அது வரைச்ச, நமக்கு வேண்டிய வாயில் அது வரைச்ச இன்னும் கஷ்டமாக இருக்குது இல்லையா. அதுக்குள்ளேயே மண்ணி ஓடி வந்தா. என்ன அப்படி சொல்லிட்டாங்களோ தம்பியை நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காதப்பா, என்ன அது ஏதோ கோவத்தில் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்கம்மா கீழே வந்த ரூபாய்களெல்லாம். பாவம் 10 மாத பிள்ளைத்தாச்சி பொறுக்க குனிஞ்ச, வேண்டாண்டா நீ குனிய வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அம்மாவே பொறுக்கி அந்த ரூபாயெல்லாம் எடுத்துட்டா. அதுக்கு வரேன்டா கண்ணா, இந்த வாட்டியோட உன் கால் சரியாக போயிடும்னா கவலைப்படாத. அவனை அழைச்சிட்டு ஒரு பேருந்துக்கு ஏறினான். அந்த பேருந்தில் ஒரே கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். எப்படியோ இவனையும் உள்ள தள்ளி அவன் அம்மாவை ஏறிண்டா. இவனால் அந்த பேருந்தில் நிற்க முடியல. அது ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டமும் இப்படி ஆடுறது அசியது. அங்கே எவ்வளோ வச்சு எருமாடை கண்டத்தில் எங்கே பொட்டச்சி கிடப்பான்னு காத்தின்னு இருந்தியா, பொணமே எருமையே அப்படின்னு கத்தின உடனே எந்த சொல்லி தன் பிள்ளைய சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்த சொல்லி அவனை காப்பாற்றி வேண்டி வந்துவிட்டு அந்த அம்மாவுக்கு. அம்மா, அவன் கெட்ட பையன் இல்லைம்மா, அவனுக்கு நிற்க முடியாது, அவன் நொண்டிம்மா சொல்லும் பொழுதே அவள் கண்களில் ஜலம் வந்துடுத்து. அந்த பொண்ணு சாரிம்மா, இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கிறாங்கல்ல, அதுதான் சாரிப்பா அப்படின்னு உட்காந்துட்டான். தினேஷோட கண்ணில் மாலை தண்ணி வழிகிட்டே இருக்குது. இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியும். யாரோ ஒருத்தர் இறக்கப்பட்டு உட்காருப்பா, நொண்டியாக இருந்து நீ ஏன் நிற்கிற,
நீ எடுத்து தப்புன்னு உட்காந்து வச்சுட்டு அவர் ஏந்து நின்று அது அவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. தன்னுடைய கால் இல்லாதனால நம்ம எவ்வளோ வெக்கப்படுறோம், எவ்வளோ அசிங்கப்பட்டு போகிறோம் அப்படின்ட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாம் வீட்டுக்கே போயிடலாம்மா அப்படின்னா, இல்லைப்பா இந்த டாக்டர் நம்ம பார்க்குறோம் பாரு, இது பார்த்த உடனே எனக்கு கால் நன்னாயிடும், என்ன நான் போகிற அளவுக்காக நடப்பேன், நீ கொம்பு வச்சு நடந்தால் கூட பரவாயில்லையே, நீ மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம்ல, கஷ்டப்பட வேண்டாம்ல, அம்மா இருக்கிறது உள்ளே உன்னை நன்னா ஆக்கிடுண்டா அப்படின்னு அந்த அம்மாவும் அவனை பக்கத்தில் தோள்பட்டையை பிடிச்சி ஆதரவு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டே இருந்தா. போனாங்க வழக்க பிரகாரம் டாக்டர்கள்லாம் என்னத்தை சொல்லுவா, தானே பலன் வரும் தானே அவர் சொல்ல முடியும், என்ற பொய்யா சொல்ல முடியும் எல்லாருக்கும். இருந்தாலும் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு ஏதோ அந்த மாத்திரை மருந்துகள் ஏதோ தடவை தேய்க்கிறதுக்கு ஆயில், அப்புறம் கொஞ்சம் நிற்க வைங்கோ, ஒரு பெரிய பந்து மேலே காலை வச்சுட்டு தேய்ங்கோ, அந்த மாதிரி என்ன முடியுதோ என்ன சொன்னாலும் சொல்லணும். அது வீட்டுக்கு வந்து சேர்ந்தா பஸ் செலவு, டாக்டர் செலவு, மாத்திரை மருந்து செலவு, ஆயின்மெண்ட் செலவு எல்லாம் சேர்த்து 3800 ஆகிப்போச்சு. பிள்ளை 3000 கொடுத்தான். ஏற்கனவே கொஞ்சம் காசு பீசு கொஞ்சம் சிக்கனமாக பண்ணி முடிச்சு வச்சுருந்தா அதில் தீமன் செலவழிச்சு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவன் பிள்ளை சமாதானம் ஆயிட்டான். அம்மா சாரிம்மா, என்னமோ அவசரத்தை சொல்லிட்டேம்மா, அந்த போய் எப்படி சொல்லிட்டேனம்மா, ரொம்ப சாரிம்மா, தம்பி நல்லா ஆகிடும்மா, தம்பி நல்லா நடப்பாம்மா, நான் தம்பியோடைய படைக்கஞ்சான் இல்லையா, எனக்கும் என் தம்பியை கூட சரி சம்பவம் நடந்து வந்த சந்தோஷம் தானேம்மா, நீ நான் சொன்னதாக மறந்துடுமா, ப்ளீஸ்மா, சாரிம்மா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்லடா, நீ என்ன பண்ணுவ, ஏதோ கோபம் உனக்கு பாவம், இல்லைம்மா ஆஃபீஸில் ரொம்ப பிடிங்கல்மா, நைட்டுக்கு இந்த 2 பிள்ளைங்களும் தூங்கவே மாட்டேங்கிறா, நைட்டெலாம் முடிச்சுட்டுக்கேண்ணா, எனக்கு என்ன பிபியோ எனக்கு என்ன வந்ததோ தெரியல, எனக்கு கோவத்தில் சொல்லிட்டேம்மா, சாரிம்மா அது மனசே வச்சுக்கா தம்பி, மனசை வச்சுக்காதுடா ப்ளீஸ்டா அப்படின்னு தம்பியும் கொஞ்சினான். அதுக்குள்ளே அண்ணி ஓடி போய் அவள் 2 பேருக்கு நீங்கள் எதுவும் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்கல்ல, ஆமாம்ப்பா சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் காசே இல்லை, அந்த மருத்துவ செலவுக்கும் மருந்து வாங்கிறதுக்கும் பஸ்ஸுக்குமே சரியாக போச்சுருந்தோம், உட்காருங்க அது கொஞ்சம் உங்களுக்கு பொங்கலும் சட்னியும் கொண்டு வரேன் அப்படின்னு பொங்கல் சட்னிலாம் வச்சு அவனை பேர் சமாதானப்படுத்திட்டேன். அப்புறம் அவனை தூங்க போயிட்டான். ஆனால் தினேஷ்க்கு நைட்டு தூக்கமே வரல. இப்படி ஒரு பிறவி வந்து இந்த உலகத்துக்கு தேவையா, என்னால் யார் என்ன நல்லது தாவத்து தம்பி உடையவன் படைக்கஞ்சோனமே, இந்த தம்பியால் அந்த அண்ணாக்கு என்ன படைக்குன்னு அஞ்சாமல் பண்ண முடிய போகிறது. இன்னும் என்ன அம்மா கஷ்டத்தை கொடுத்துனேன், இந்த அண்ணனுக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு அவன் பணத்தெல்லாத்தையும் வழிச்சுட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படி தீர்மானம் பண்ணிட்டான் கணேஷ். அம்மா தூங்கிட்டாளான்னு பார்த்தோம். அம்மாவோட கால் பாதங்களை உள்ள கல் எடுத்து வச்சுட்டான். அண்ணா போனோம், அண்ணாம பத்துன்னு தூங்கினோம். மண்ணியும் படுத்துக்க முடியாத உட்காந்து சேரில் அப்படியே ஆன்னு வயப்படணும் தூங்கியிருந்தா பாவம். குழந்தைங்களாம் வருக அப்படி இப்படி ஒன்று பண்ணும். எல்லாரையும் ஒரு தான் ஆசையாக பார்த்தோம். இதுதான் லாஸ்ட் தான் உங்களெல்லாம் பார்க்குறது. மணி மன்னிச்சுடுங்கோ, அண்ணா இந்த மன்னிச்சுடுங்கோ, பாப்பா நல்லா கத்தல் இருக்க மாட்டேன்னா அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கி போனோம். ராத்திரி 11:30 மணி. ரோடு லைட்டெல்லாம் அழுமொஞ்சியாட்டம் டல்லாக எரிஞ்சிட்டு இருந்தது, நிசப்தமாக இருந்தது. 11:30 மணி வேலை. பேசாமல் போய் ட்ரெயினுக்கு முன்னால் விழுந்துட வேண்டியது தான். அடுத்த நிமிஷம் நம்ம பிரச்சனை ஓவர். என்ன கொஞ்ச நாளைக்கு கழுவா, அப்புறம் இந்த தொல்லை இல்லாமல் எல்லோரும் நிம்மதியாக இருப்பா. என்ன பண்ண முடியும், இருந்தால் நல்லா இருக்கணும், இல்லாட்டா இந்த மாதிரி வைக்கவே கூடாது, பறிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருந்தான். பால் அப்பா குழந்தது, அப்பா நான் அவங்ககிட்டே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மெதுவாக செருப்பு கூட போட்டுக்கல. தாகப்பத்துக்கு செருப்பு என்ன வேண்டி கிடக்குது அப்படின்ட்டு செருப்பு கூட போட்டுக்கல. அது செருப்பு சத்தம் கிட்டே எழுந்துருவாட்டும். இதுவாக கதவை சாத்தினோம், போட்டினா ஜன்னல் வழியாக சாதியை உள்பக்கமாக போட்டோம், மெதுவாக வச்சோம். அவன் பாட்டுக்கு நடந்து ரோடோட போனான். போகும்போதெல்லாம் அவனுக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருந்தது. யாரை நினச்சி கஷ்டப்படுறோம், எதுக்கு கஷ்டப்படுறோம், அம்மாவுக்கு நம்மளால் ஆகக்கூடியதுங்க, அண்ணனுக்கு நம்மளால் ஆகக்கூடியதுங்க. இந்த பாப்பாக்களுக்கு வேணால் வெடிக்கை காட்டுறதுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு மணி சமையல் பண்ணிச்சு நம்ம பார்த்துக்கணும். அது வேணால் கொஞ்சம் நாளைக்கு கழுவும், அதுக்கு என்ன அது கொஞ்சம் நாள் ஸ்கூல் போனால் சரியாக போயிடும். இப்படி எதுவோ நினச்சிட்டே அவன் போனான். நேராக போனான், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தருமே இல்லை. எப்படி இருப்பா 11:30 மணி, 11:30 மணிக்கு யாருக்கு போடா, ஆனால் 12 மணி வரைக்கும் ரயில் வருவோன்றது அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் யாரும் இருக்க மாட்டா போய் விழுந்தாலும் தடுக்கிறதுக்கு அப்படின்னு மெதுவாக போனோம். ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மஞ்சின வெளிச்சத்துக்கு கீழே ஒரு வயசான பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருந்தான்.
அவன் தலையை வாரியோ தாடியை சீவியோ பல வருஷங்கள் ஆகியிருக்கும். அதனால முகம் எண்ணத்தில் கண்ணு மட்டும் படித்து பிடிச்சின்னு தெரிஞ்சிடணும். கையில் ஒரு தகரக்கோலை வச்சுட்டு இருந்தான். அதில் ஏதோ சோறு ஏதோ இருந்தது, கறி ஏதோ இருந்தது. இவன் வந்தோடனே, என்னப்பா இந்த வேலைக்கு வர, இன்னும் 1/2 மணி நேரத்தில் லாஸ்ட் ட்ரெயின் வருவான், அதோடு அவ்வளோதான், அப்புறம் காலையில் தான் மறுபடியும் ட்ரெயின்லாம் வருவான், வீட்டுக்கு போப்பா. அவன் சொன்னான், நான் வீட்டுக்கு போகிறதுக்காக வரல, நான் ஒரேடியாக போயிட போகிறேன். இந்த லாஸ்ட் ட்ரெயின் வரும்போது அதில் அப்படியே ஒரு 5 எண்ணெய் தீர்ந்து போச்சு. எல்லாருடைய கஷ்டமுமே நீங்கள் போயிடும். ஊனமானவெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து என்ன பண்ண போடுவான் அப்படின்னு அழுதான். ஆடா ஷிடே, உனக்கு கால் மட்டும்தானே இல்லை, எனக்கு என்ன நோய் இருக்குது தெரியுமா? தெரியுமா உனக்கு என்ன நோய்? உனக்கு 2 கையும் காமிச்சேன், குஷ்டரோகம். இந்த கையால் சாப்பாடு எடுத்துக்கிட்டா நானே சாப்பிட மாட்டேன், எனக்கே பிடிக்காது, அவ்வளோ அருவருப்பாக இருக்கும், தெரியுதா? இது ஒன்றும் நீங்கிற நோயே கிடையாது. இதுக்கு வைத்தியம் பண்ணிக்கவோ எனக்கு செலவு கிடையாது, எனக்கு காசு கிடையாது. தினம் அப்படியே ஒரு 11:30 மணி 12 மணிக்கு அம்மா அப்படின்னு போய் நிற்பேன். யார் வீட்லையாவது ராத்திரி மீஞ்ச சோறோ கறியோ போடுவாங்க. இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் தூங்குவேன். நானே உயிரோடு இருக்கேன், அது தானே போகிற இடத்துல இருக்கட்டும்ன்ட்டு. வெறும் கால் தானே உனக்கு இல்லை, அன்பான அம்மா இருக்கா, அன்பான அண்ணாமணி இருக்கா, எதுவும் கோர்த்து சொன்னாலும் அப்படி தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன் நீ வீட்டில் உட்காந்தபடியே 10 கிளாஸ் படிச்சுக்கேங்கிற, சில குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுட்டு சின்ன சின்ன கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி ஒரு நாள் ஆனது இதுவும் 4 காசு சம்பாதிச்சு நீ உயர்வாக வாழலாமே. உடம்பு ஊனமாகிறதுங்கிறது நம்ம கையில் இல்லையே. உங்கள் அம்மா வேணும்னா உனக்கு கால் நொண்டியே பெற்றா இல்லையே, நீ டபுளை வார்த்தை பண்ணுற. அப்போ பிடிச்சி உங்கள் அம்மா வைத்தியம் பண்ணி தான் இருக்கா, ஆனால் அந்த நோய் உனக்கு நீங்களே. அதுக்கு உங்கள் அம்மா என்ன பண்ண முடியும், நீ தான் என்ன பண்ண முடியும்? நீ எந்த தப்புமே பண்ணலையேப்பா. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் என்ன உலகத்தில் வாழக்கூடாதுன்னு யார் சொன்னாப்பா? அப்படி என்ன வாழலாம்? குஷ்டரோகி, என் உடம்பு நாற்று எனக்கே சகிக்கலை, நானே என்னை சகிச்சுன்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ போய் அப்படிலாம் நடந்துக்கிறது. உங்கள் அம்மா எவ்வளோ அழுவா தெரியுமா? சூப்பராக மாதிரி வாயில் வைத்து அடிச்சுன்னு அழுவா தெரியுமா? கோச்சின்னு அந்த அண்ணன் என்ன நேற்று நான் ஏன் இப்படி கோச்சினேன் அப்படின்னு ஆயுசுக்கும் குத்த மனப்பான்மையில் அழுதுட்டுப்பான் தெரியுமா? ஓடி வந்து அண்ணி தடுத்தானே, அந்த அண்ணி என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம பிள்ளையாட்டம் அவனை பார்த்துருந்தோமே, இப்படி போயிட்டானேன்னு அந்த வயத்தில் இருக்கிற கர்ப்பத்தில் குழந்தைய அந்த அவளுடைய கவலையினால மாற்றுத்திறனாளியாக பிறக்கக்கூடிய சான்ஸ் உண்டு. அந்த வேதனை அந்த குழந்தைய அழிச்சுடும், அவளையும் அழிச்சுடும். 3 பேர் உயிரே நீ அழிக்க போறியா? உன்னோட ஒரு உயிராக போன்னு நினச்சிருக்க. அதோட மாற்றுத்திறனாளிகள்லாம் இழப்பமில்லை. நம்ம அப்படி பிறந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வேலை. இந்த உலகத்தில் நம்ம அப்படி இருக்கணும்னு நம்மளுடைய தலையெழுத்து. அதுக்குண்டான இடங்களை சேர்ந்து அதுக்குண்டான ஏதோ நம்மளுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு ஏதோ நம்ம பழிச்சிக்கலாம். யார் எது சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம அப்படி பிறந்து நம்ம தப்பு இல்லை. முதல்ல நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதே இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்றது நீ என்ன தப்பு பண்ண இல்லையே, விதிதான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் அப்படிலாம் நினச்சிக்கூடாது சரியா அப்படின்னு பற்றி சொன்னாங்க. வயசான கிழமை இவனுக்கா வீட்டிலேருந்து பொங்கலை சாப்பிடலான்னு ஆரம்பித்து துக்கப்பட்டு தள்ளி விட்டுட்டு வந்துட்டான். நகர்த்தி வச்சுட்டு வந்துட்டோம், அன்றைக்கி தெரியாமல் சாப்பிடாமல் வந்துட்டான். வீட்டிலேருந்து வச்சு வயலாக கவனம் பசிச்சுது. என்னப்பா பார்க்குற, இந்த ஒர்க்கு பார், சாப்பாடு இருக்குது, இது வந்து ரசம் சோறு, உருளைக்கிழங்கு கறி வரமா வீட்டில் கொடுத்தாங்க. நான் அது கையே வைக்கல, கையே வைக்கல, நான் அதை நல்லா இருக்கு என்ன நான் சாப்பிட்டுக்கப்பா. வயசு பிள்ளை எப்படிலாம் நடந்துக்காதுப்பா, வயசு பிள்ளைப்பா, நீ எவ்வளோ சாதிக்கணும் உலகத்தில். தன்னம்பிக்கையோடு இருக்கணும், தைரியத்தோடு இருக்கணும் சரியா அப்படின்னு தைரியம் சொன்னான் அந்த வயசான கிழவன். இவனுக்கு கொஞ்சம் மனசு தெளிஞ்சுது, பசிச்சுது. சரி நம்ம சாகிறதுனால நம்ம தான் சாகிற மொழியை நம்ம சேர்த்து 3 பேரையும் கொண்டு போட போகிறோம் இல்லையா? போராத்துக்கு ஒன்றும் ஒரு மரியாதை வயத்தில் இருக்கிற அந்த குழந்தையும் அந்த வருத்தத்தினால அம்மாவோட டிப்ரெஷனால் குழந்தையும் பாதிக்கப்படும் சொல்கிற அந்த கிழமை அவளுக்கு தெரிஞ்சுட்டுப்பான். வேண்டாம் இருந்து தொலைக்கலாம் அப்படின்ட்டு அவன் கொடுத்த அந்த ரசஞ்சோரையும் உருளைக்கிழங்கையும் சாப்பிட. உனக்கு வேண்டாமாப்பா இதோ
அந்த ஒரு கல்யாண மண்டபத்து வாசலில் லைட்டு போட்டுக்குது பாரு, அங்கே போய் கேட்டால் தானே கொடுப்பா. அப்படி சரின்ட்டு ஒன்று சாப்பிட்டோம். அந்த பிச்சைக்காரன், நான் போய் எனக்கு எதாவது நான் சாப்பாடு கிடைக்கிற பார்த்துட்டு வரேன், இந்தா என் போர் வேணும் போட்டிக்கோ, தூங்கு, காலையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருந்தேன் அப்படின்னா. சரிப்பா தொட்டு படுத்து தூங்கி போயிட்டான். இவன் அவனோட பேசின்னு வந்துட்டு திருப்பி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் கல்யாண மண்டபத்துக்காக போனோம். ஆனால் அது கல்யாண மண்டபத்தில் கல்யாணமே நடக்கலை. அங்கே லைட்டு தான் போட்டுச்சு வழி, அடுத்த நாள் தான் அது கல்யாணம் போல இருக்குது. அதுக்கு டெக்கரேஷன் தான் பண்ணிட்டு போகிறாங்க. அது பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் போய், அம்மா 7 பிச்சைக்காரன் வந்திருக்கம்மா, என் சாப்பாடு போடுமா, வழக்க பிரகாரம் மகராசியில் போடுவீங்களா, போடுங்கம்மா அப்படின்னு குரல் கொடுத்தான். அன்றைக்கி பார்த்து அவன் அதிர்ஷ்டம் என்னாச்சு, அந்த வீட்டில் வழக்கமாக போகிற அந்த பாட்டிமாவை காணும். அதுக்கு பதிலாக வேறு ஏதோ 2 பேர் வந்திருந்தா. அவள் அவனை பார்த்து, ஏன்பா இந்த குஷ்டரோகத்தை வச்சு நீ இன்னுமா நீ உசுரோடு இருக்கணும்னு ஆசைப்படுற? போப்பா, சாப்பிட்டு இந்த உடம்பு வச்சு என்ன பண்ண போகிறா நீங்கள், தானே போய் அப்படின்னு சொன்னான். இது மாதிரி வார்த்தைகளை அவன் இந்த குஷ்டரோகி இது நாள் வரையிலும் கேட்டது இல்லை. பாவம், போடுறதுதான் போடுவா, இல்லைன்னா போன்னுவா. இப்படி சொல்லிட்டு உடனே அவன் மனசு பட்டான்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சிக்குனுடா உடைஞ்சி போயிடுது அவனுக்கு. அதுக்குள்ளே உள்ளேன்னு ஒன்று பாட்டிமா, யார் அப்படி சொல்கிற, வழக்கமாக போகிறவங்க போகிறது தான் வழக்கம், எங்க நகருங்க, வாப்பா நீ வா, இன்றைக்கி சாம்பார் சாதமே இருக்குது, வத்தல் பொரிச்சிருக்க, நல்லா சாப்பிட்டு தூங்கு வா அப்படின்னு கூப்பிட்டு சாம்பார் சாதமும் வத்தலும் போட்டான். அதை எடுத்துன்னு வந்து அந்த மங்கினை வளர்ச்சத்துக்கு கீழே வச்சிடணும். யோசனை பண்ணி பார்த்தேன். நான் குஷ்டரோகம் இல்லை, குஷ்டரோகம் இல்லை அழுதான். இவ்வளவு நாளமாக குஷ்டரோகி தான். ஆனால் அந்த வார்த்தைகள் அவனை சாகடிச்சு, அந்த வார்த்தைகள் அவனை கொன்னுடுத்து. நீ சாப்பிட்டு இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனசு எவ்வளவோ நோகும். அவள் கேட்டு சாதாரணமாக கேட்டு கூட கேட்டுக்கலாம், நோயாளின்னு என்ன இருந்து பண்ண போகிறான்னு கூட சாதாரணமாக கூட கேட்டுக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லலாமா? அவனுக்கு குஷ்டரோகம் வந்ததுக்கு அவனா காரணம், அவனோட விதியை அவன் சுமந்துட்டு போகிறான். பிடிச்சா அவனுக்கு ஒரு வாசி ஓட்ட போகணும், இல்லையா பாப்பா இல்லை சாப்பாடு இல்லை, அவன் படி போயிட போகிறான், அவ்வளோதான். அவனுடைய நோயை சொல்லி அவன் மனசை நோகடிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை? யாருக்குமே உரிமை கிடையாது. இது சொல்லால ஒரு பாவம், இதுக்கு தண்டனை உண்டு. சொல்லால ஒருத்தர் மனசை நோகடிச்சா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு தண்டனை உண்டு. அது கடவுளுடைய கணக்கில் எழுதப்படும். உடனே நடக்கும்னு சொல்லலை, எப்போவாது அது நடக்க தான் நடக்கும். பார்த்தான், என்றைக்குமே இவ்வளோ பழப்பழான்னு வத்தல் பொரித்து சாம்பார் குழம்பு தானோடு போட்டுலாம் இது வரைக்கும் அவனுக்கு இலையில விழுந்ததில்லை. ஏதோ ரசம் சோறு விடுவோம், மோன் சோறு விடுவோம், இல்லை பழைய சோறு விடுவோம், ஏதோ அவன் வீட்டில் அவன். ஆனால் இன்றைக்கி அந்த கமன்னு வாசனை அடிக்கிற முருங்கைக்காய் சாம்பாரும் பழன்னு பொரிஞ்சு இருக்கிற அந்த வத்தல் இவன் கண்ணுக்கு புழுவாட்டம் தெரிஞ்சு பார்த்தேன். ட்ரெயின் கொடியெல்லாம் வந்துட்டு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் யாரோ அடிபட்டுக்கிட்டாங்கம்மா, அதனால் ரயில் நின்று போச்சான், காலையில் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருமா அப்படின்னு யாரோ பேசிகிட்டே போனதை தினேஷோட அம்மா கோலம் போட்டுருக்கச்சே கேட்டேன். என்னது, யாரோ ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்து இறந்து போயிட்டாளா அப்படின்னு உடனே
யாருப்பா? அது ஏதோ இளைஞன்மா, ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கான் அப்படின்னு வேறு சொல்லிட்டாளா. கிடு 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 கிடுன்னு ஓடி போய் அவனோட படுக்கையில் பார்த்தா தினேஷை காணும். ஐயோ, என் பிள்ளையே நீ இறந்து போயிட்டியாடா. அடே எப்பா கணேஷு, தினேஷு, என்ன ஒரு 10 பைசா கூட கொடுக்க வேண்டாம்டா, போயிட்டான்டா அவன். ஐயோ தம்பி நீ போயிட்டியா அப்படின்னு பயத்தையும் பார்க்காத சுமையும் பார்க்காத அந்த மண்ணியும், ஐயோ தம்பி தம்பி என்ன காரியம் செஞ்சுட்டீங்கப்பா, என்ன காரியம் செஞ்சுட்டீங்கப்பா, இந்த காரியம் செஞ்சுட்டீங்கப்பா, நான் நேற்றுக்கே சொன்னேன்ல நீங்கள் அந்த மாதிரி திட்டாதீங்கன்ட்டு, ஏன் அப்படி பண்ணீங்க, அலறி பட்டுன்னு குழந்தை குட்டி எல்லாம் சித்துப்பான்னு அழுதுன்னு ஓடி வந்து பார்த்தா அது அவள் சித்தப்பா இல்லை, அந்த கிழமை. இங்கே தாம்மா இருக்க, இங்கே தான் இருக்க அப்படின்னு அவளோட தினேஷ் குரல் கொடுத்து முகத்தை நிமித்தினான். அவனுடைய வாழ்க்கையை நிமித்தினது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள். இந்த கிழவனை அழிச்சு போட்டது மனசு ஒடிச்சு போடக்கூடிய கோபமான வார்த்தைகள். வார்த்தைகள் தானே, வார்த்தைகள் தானே நம்மளெல்லாம் வாழ வைக்கிறது, வார்த்தைகள் தானே நம்மளெல்லாம் அழிக்கிறது. பேசும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பேசணும். அதுவும் கோபமாக பேசும் பொழுது ரொம்ப கோபமான வார்த்தைக்கு உபயோகிக்கவே கூடாது. இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.